சோ வணக்கம் மக்களே, ஃபில்டர் டாக்ஸ் வித் ஹெச்பி ஷோல இன்னைக்கு நம்ம கூட கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ண இவங்களோட பிரான்ச் இப்ப கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பெரம்பலூர், வேலூர்னு அரௌண்ட் 35+ அவுட்லெட்ஸ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க காஃபி 2.0 ஃபவுண்டர் சத்யநானா தான் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் காஃபினா என்ன சொல்லுவீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் காஃபினா வந்து எனக்கு நாகர்கோவில் ஆரிபான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் ஃபிளேவர் கேட்கறேன், எந்த மாதிரி இருந்தா பிடிக்கும் அப்படின்னு கேட்கறேன். மேபி ஃபிளேவர்ஸ் வந்து காஃபி வந்து ஒரு பெரிய சயின்ஸ். ஓகே, நான் அதை வந்து இனிஷியலா பிசினஸ் ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுட்டு ஆரம்பிக்கல. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்டா என் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணேன், ஓகே, ரன் பண்ணேன். அப்புறம் வந்து ஓரளவுக்கு எனக்கு ஒரு 30+ அவுட்லெட்ஸ் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு வால்யூம் இருக்கிறதுனால அதை பத்தி ஒரு வால்யூம்ல இருக்கும்போது நம்ம எங்கேயாவது போய் பல்கா பர்ச்சேஸ் பண்றோம், அதெல்லாம் பண்ணும்போது we can go and negotiate and take and we can do ourselves. ஓகே. ஸோ அதை பத்தி நான் நிறைய பார்க்கும்போது அது நிறைய காஃபிக்குள்ளாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதோட தேடல் வந்து இன்னமும் எனக்கு இருந்துதான் இருக்கு. ஓகே. நல்ல காஃபி, அந்த காஃபியை குடிச்சாலே வந்து அதுல நமக்கு டேஸ்ட் மைண்ட்ல ரீட் ஆகும், என்னென்ன இருக்கு அதுல அப்படின்னு. எவ்வளவு சிக்கரி, எவ்வளவு ரொபஸ்டா, எவ்வளவு அரபிக்கா, அதோட ஸ்வீட்னஸ் எப்படி இருக்கு, அதோட ஃபிளேவர்ஸ் எப்படி இருக்கு. ஓகே. சோ அது வந்து இட்ஸ் ஆல் அபௌட் ஒரு பெரிய சயின்ஸ், பெரிய லாங் ப்ராசஸ் இல்லையா? லாங் ப்ராசஸ் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஸோ அது நான் இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு நல்ல காஃபின்றது வந்து ஒருத்தரோட டேஸ்ட் பட்ஸ் வந்து மாறும். லைக் அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கணும், அதில் ஒரு பிட்டர்னஸ் இருக்கணும், அதில் ஒரு ஃப்ளேவர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து காஃபியில் கலந்துருக்கணும். எமோஷனலி நீட் டு பி அட்டாச் அண்ட் தென் குடிச்சோடனே வி ஷுட் ஃபீல் ரிலாக்ஸ் அண்ட் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் மறக்கிற மாதிரி ஒரு காஃபி இருக்கணும். ஓகே. அதான் யூஸ்வலி பீப்புள் வெரி வெல் கனெக்டட் வித் காஃபி. அதே மாதிரி வந்து அது மட்டுமே பார்த்தாது, அதை எப்படி நம்ம வந்து வீட்டுல நம்ம என்னதான் சமையல் பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் டச்சப்னு ஒண்ணு இருக்குல்ல, கரெக்ட். அந்த மாதிரி காஃபிக்கும் வந்து அந்த ஒரு கைப்பக்குவன்றது இருக்கு. ஓகே. அது இருந்தாதான் வந்து நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் காஃபி வந்து கிடைக்கும். சரி, ஓகே. நான் இந்த கொஸ்டின் கேட்கறேன். நீங்க காஃபி பத்தி இவ்வளவு தெரிஞ்சதுனால நீங்க கொஸ்டின் கேட்கறேன். ஸோ கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம ஸோ தென்டே தமிழ்நாட்டிலேயே நீங்க சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் காஃபிஸ் சில இதெல்லாம் சொன்னீங்க, நாங்களும் குடிக்கிறதுக்கு எங்களுக்குலாம் ஈஸி ஆகுது. எனக்கு பெஸ்ட் காஃபின்னு நான் குடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் எனக்கு நாகர்கோவில் ஆரிபான் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அதுக்கப்புறம் பெஸ்ட் காஃபி ஃபார் அன்னபூர்ணா. இது நீங்க நான் சொல்ற காஃபிலாம் நீங்க போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ தட் யூ வில் ஃபீல் தி டிஃபரண்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துக்கு ஓகே. அதே மாதிரி A2B காஃபி, இட்ஸ் வெரி நைஸ். அதுக்கப்புறம் நான் உடுமலைப்பேட் போனேன், அங்க ஒரு சின்ன ஹோட்டல், அது அங்க பார்த்தாலும் யூ வில் கெட் சிமிலர் டேஸ்ட். அங்கேயும் நல்லா தான் இருக்கு சில இடத்துல. அதாவது பேரு பாப்புலர் பிராண்ட் இல்லாம நான் பாப்புலர் இருக்கு. அதே மாதிரி வந்து முரளி காஃபின்னு இருக்கு, அது முன்னாடி. இப்ப நான் போய் பிடிச்சேன் பத்மா காஃபின்ட்டு, ஜஸ்ட் 15 rupees. வாவ். அதுவும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட். அதே கும்பகோணம் போனா நாதன் காஃபி. நிறைய காஃபி வந்து அது ஒரு லேர்னிங் ஸ்டேஜாவே போயிட்டு இருக்கு. So but everyone has their own unique blend, own secret, own யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்ம பிசினஸ் பண்றோம்னா ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, என்ன நம்பர் ஆஃப் பிசினஸ் இருக்கு, why particularly காஃபி? நான் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா இதுக்குள்ள வந்தேன். ஓகே. பேசிக்கலி ஐ அம் ஹோட்டலியர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன், அதுலயே ஒரு 15 years இருக்கேன். ஐ ஸ்டார்ட் மை கேரியர் as a waiter. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஜிஎம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் கோவிட் டைம். ஐ டோன்ட் ஹேவ் எனி செகண்ட் இன்கம். அட்லீஸ்ட் நமக்கு வந்து நான் திடீர்னு ஒரு ஸ்டாக் வண்டி நின்றுச்சு, ஒரு இன்கம் எதுவுமே இல்லை. தியேட்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சின்ஸ் ஐ ஒர்க் இன் மல்டிப்ளெக்ஸ் அண்ட் ஆல் தட். என்ட்ரன்ஸ்ல எங்கேயுமே வேலையே இல்லாம தான் யோசிச்சேன், என்னடா இது ஒரு 10,000 ஒரு 5,000 கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மந்த் நமக்கு வரலையேன்னு ஐ வாஸ் லுக்கிங் சம்திங். அப்போ ஈஸியா இந்த மாதிரி நம்ம செகண்ட் இன்கம்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஏதாவது ஒன்று பிசினஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒன்று நம்ம வாங்கி அசட்டா வச்சுன்னா வில் கெட் சம் இன்கம். ஒரு மேபி ஒரு டாக்ஸி வாங்கி விடலாம், இல்ல வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணா ஒரு 5 lakhs நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஐ வாஸ் பிளானிங். First I was looking at Arika plate. Okay.
பார்க்க மாட்டேன் பிளேட் ஒரு சின்ன மிஷின் போட்டா ஈஸியா பிரஸ் பண்ணி கவுண்டே வித்தரலாம் அப்படின்னு அது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. நான் போய் பார்க்கும்போது அதுல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. எவ்ரி பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கிறது முன்னாடி போய் பார்க்கும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் தான். அதுக்கு தனியா ஒரு வில்லேஜ் செட்டப் வேணும். அது ஒரு சீசன் டைம்ல தான் அந்த மட்டை கிடைக்கும். அது வந்து ஊற வைக்கணும், பூச்சரிக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்லயோ வீட்லயோ ஒரு கடையில பண்ண முடியாது. ஸோ அந்த பிளான் எனக்கு நினைக்கிற மாதிரி இல்ல. சரி, அதுக்கப்புறம் திரும்ப நான் இன்னொரு விஷயம் நான் பார்க்க போனேன். அப்புறம் எனக்கு இன்னொரு பிராண்ட் ஒரு மளிகை ஷாப் பிரான்சைசி எடுக்கலான்ட்டு ஒரு ஆஃபர் வந்தது. சரி, நம்ம மளிகை கடை வச்சா நமக்கு அது ஈஸியா ஆப்ரேட் பண்ணிடலாம் இது அப்படின்னு. ஆமா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சின்ன ஒரு செட்டப்ல அப்படின்னு. பட் அதுவும் டேக் ஆஃப் ஆகல. இப்படி அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அன்பார்ச்சுனேட்டா இன்னொருத்தர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாரு, சரி ஓகே நம்ம ஏன் காஃபி பண்ணக்கூடாதுன்னு. அப்படிதான் சரி ஓகே நீங்க எதுனாலும் சொல்லுங்க, வி கேன் டூ இட் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு நமக்குள்ளார ஒரு உள்ளுணர்வு, நமக்குள்ள ஒரு விஷயங்கள் நடக்கும். ஒரு விஷயம் ஒரு பிளஸிங்ஸ்லயோ உனக்கு இதுதான் தெரியும் அதனால நீ இது பண்றதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு செட் ஆச்சு. 15 years ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில எனக்கு பண்ணும்போது அது இட் இஸ் ஈஸி. அப்ப எனக்கு ரியலைஸ் பண்ணேன், அதான் நம்ம தெரியாத விஷயத்த போய் நம்ம தேடிட்டு இருக்கிறத விட நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம நல்லா பண்ணாலே மேபி நல்ல பாயிண்ட். ஸோ நம்ம தெரிஞ்ச விஷயத்த பண்ணாலே வந்து வில் கெட் சூப்பர்ண்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா பிஸ்னஸ்லையுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் இனிஷியலா வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும். ஸோ அந்த காஃபி 2.0 ஃபர்ஸ்ட் அவுட்லெட் அதுக்கு வந்து என்ன, அதை பத்தி சொல்லுங்க, அதை ஓப்பன் பண்ண சொல்லுங்க. நான் வந்து காஃபி 2.0 முன்னாடி ஐ ஹேட் சம் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் அதுல வந்து நான் என்னோட ஒரு அவுட்லெட் வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுல சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம், வி கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகணும்னா நமக்கு எது வாட் எவர் நமக்கு எது பெட்டர் அப்படின்னு மூவ் ஆன் ஆகிறது தான். ஸோ ஒரு சில விஷயம் வந்து பரவாயில்ல, ஏமாற்றம் இருந்தாலுமே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு இன்னமும் ஸ்டில் 4 வருஷம் இருந்தாலுமே என் லைஃப் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருக்கும். ஐ கோ அப், ஐ கம் டவுன். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஓ வாவ் இத்தனை அவுட்லெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஐ என்ஜாய் த ஜர்னி அட் த எண்ட். என்னோட அப்ஜெக்டிவ் இஸ் வெரி ஸ்மால். எனக்கு வந்து பெரிய கடனோ கமிட்மெண்ட்ஸோ இல்ல வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ ஹாவ் வெரி ஸ்மால் ஃபேமிலி டு ரன். ஐ ஹாவ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. ஸோ நான் இன்னமும் வெளியில போனாலும் ஐ கேன் ஃபுல்ஃபில் ஐ என்ஜாய் மை செல்ஃப். ஸோ அதனால எனக்கு வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ பண்ணணும்லாம் ஐ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்டிவ். ஸோ அதனாலேயே வந்துட்டு மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி ஸ்மால். மேக்ஸிமம் நான் என்ன யோசிப்பேன்னா நைட்டு போய் நிம்மதியாக தூங்குறோம், வித்தவுட் எனி திங்கிங், வித்தவுட் எனி தாட்ஸ், நல்லா தூங்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரிதான் என்னோட மைண்ட் செட் நான் வந்து இன்னமும் வச்சிருக்கேன். அதனாலேயே வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ பிளான் ஃபார் 1 year ஒரு டார்கெட் வச்சுட்டு ஐ ரன் ஃபார் தட், ஐ லேர்ன், ஐ டூ தட் சம்திங் பெட்டர். டார்கெட்டட் பேசிஸ்ல இட்ஸ் லிமிட்டட் ஸ்மால் ஸ்கேல் டார்கெட். ஆமா, இட்ஸ் நாட் வெரி லாங் டர்ம். நமக்கு இருந்தாலுமே அதை ஓடுறதுக்கு டைம் ஆகிறதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் வி நீட். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் ஐ பிளான். மேபி ஒரு சில விஷயம் டிரான்ஸ்பரண்டா ஓப்பன் ஹார்ட்டடா இருந்துட்டோம்னா பிசினஸ்ல பிரச்சனையா இருக்காது. we are very clear what we are doing அப்படின்ற போது மேபி அந்த விஷயத்தாங்க வந்து நான் வந்து அதான் சொல்லல. ஐ என்ஜாய் மை செல்ஃப் மோர் தென் பிசினஸ் விட ஐ என்ஜாய் மை ஜர்னி. ஸோ காஃபி 2.0 அப்படிதான். ஸோ ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு தென் ஐ ஸ்டார்ட் அதான் காஃபி 2.0. மேபி இட்ஸ் மை வெர்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் ஐ தாட். ஸோ மேபி அதை வந்துட்டு நான் வந்து பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து இதில் பண்ணேன். அது ஒரு லேர்னிங் கர்வ் மாதிரி ஆயிருச்சு இல்லைங்களா, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஆமா. ஸோ அதில் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது அதை இன்னும் நம்மளே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் பண்றோம், அது எப்படி இன்னும் ஸ்ட்ராங் பண்றது. என்ன காம்படிஷன்ஸ் என்ன அரௌண்ட் இருந்தாலுமே எங்க போனாலும் காம்படிஷன்ஸ் இருக்கும். நீங்க போய் ஒரு கடையை வைங்க, பக்கத்துல ஒரு கடை வச்சாலும் you can't tell நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஃப்ரீடம், ஓன் ட்ரீம், எவ்ரிதிங். ஆனா நம்ம என்ன விஷயம் பண்றோம்
அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணோம். நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்றோம், திரும்ப இன்னும் இதே மாதிரி எத்தனை பிராண்ட்னாலும் வரலாம், இருக்கலாம், வரலாம். ஸோ நத்திங். அதெல்லாம் நம்ம மைண்ட்லாம் எடுத்துக்க மாட்டேன். என் விஷயத்துல ஐ எம் டிராவலிங். எனக்குன்னு ஹேவ் ஓன் பீப்புள். ஐ ஸ்டார்டட் வித் அரௌண்ட் ஒரு 4 பேர் வச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்னா நான் கடைக்கு போவேன், நானே காஃபி போடுவேன், ஒரு 2-3 பார்ட் டைம் பசங்க இருப்பாங்க, ஒரு 2 பொண்ணுங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு லிமிடெட் சர்க்கிள் பீப்புளோட நல்ல பீப்புள் எனக்கு வந்து கனெக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து யார் ரெக்ரூட் பண்ணணும், எப்படி யார் நமக்கு நம்ம வேவ்லென்த் யார் செட் ஆவான்றது ஈஸிலி. ஐ எம் குட் இன் ஆக்சுவலி என்னோட ஸ்ட்ரென்த் பார்த்தா ஐ எம் குட் இன் பீப்புள் ஹேண்ட்லிங். சோ பீப்புள் ரெக்ரூட் பண்றதும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்ம எம்டி நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் இல்லையா? வேலை செய்யறதை தாண்டி இதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆமா, அது வந்து ரொம்ப ஒரு பிசினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் தெரியாது, நம்ம அவங்க என்னதான் சொன்னாலுமே, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொன்னாலுமே, பட் நமக்கு யார் தேவை, நம்மள அவங்கள வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா, அவங்க நம்மளோட டிராவல் ஆவாங்களா, அது வந்து ஓப்பனா உட்காந்து நம்ம பேசிட்டோம்னா சில பேர் அதுல ஒரு சம்டைம்ஸ் ஒரு 4 பேர் எடுக்கிறனா ஒருத்தர் மேபி அவங்களுக்கு தேவை பர்சனல் இஷ்யூ, பட் 3 பேர் இருப்பாங்க. பட் தட் ப்ராசஸ் கெட் செட் இல்ல. எனக்கு 4 பேர் இருந்தாங்க, இப்போ அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் இருக்காங்க. அது எனக்கு ஒரு ஐ எம் என்ஜாயிங் தட். எனக்கு அது மோர் தென் மணியை விட ஒரு 50 பேருக்கு நம்ம சேலரி கொடுக்குறோம், ஒரு 50 பேர் ஃபேமிலியை வந்து நம்மள ஓகே ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்றது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லெட் எந்த தேதி எப்போ ஓப்பன் பண்ணியிருந்த ஞாபகம் இருக்குங்க? நான் அக்டோபர்ல ஓப்பன் பண்ணேன். எந்த பிரான்ச்? வடவள்ளி. வடவள்ளி இட்ஸ் லைக் அது ஒரு கிஃப்ட் எனக்கு. மேபி அந்த டைம்ல கொஞ்சம் இது மோர் தென் எப்பயுமே நம்ம பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள பிசினஸ் பண்ண இட்ஸ் குவைட் வெரி டிஃபிகல்ட். ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ். அவுட்டர்ல பண்றது கொஞ்சம் வந்து ஃபிளெக்சிபிள், அது ஈஸி. பீப்புளுக்கு வந்து அது வந்து ஒரு புதுசா இருக்கும் அந்த விஷயம். ஒரு சம்திங் புதுசா இருக்கு அப்படின்னும் போது வடவள்ளி வந்து கொஞ்சம் அப்ப ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி கொஞ்சம் அவுட்டர் இருந்தாலும் கோயிலுக்கு போறவங்கன்றது ஒரு டைப் ஆஃப் க்ரௌட்ஸ் இருக்கும், சீனியர் பீப்புள் அண்ட் ஆல் தட். நான் எங்கெங்கயோ பார்த்தேன் லொகேஷன்ஸ், பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுக்குற ஸ்டேஜ்லாம் போய் எனக்கு என்ன அது டேக் ஆஃபே ஆகாது. ஆமா, எனக்கு சிலதான் எனக்கு ரொம்ப கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். எனக்கு அந்த விஷயம் நடக்காது, அதனால அந்த மாதிரி எனக்கு அது கிடைச்சது. அதனால ஒரு 4 பேர் வச்சு ஆரம்பிச்சேன். இப்ப அந்த கடையில ஒரு 12 பேர் பண்றாங்க. சோ அண்ணா நீங்க பேசிக்கலி எந்த ஊருங்க? என் நேட்டிவ் வந்து சேலம். ஓகே. சோ சேலம் பக்கத்துல தாரமங்கலம்ன்ற ஊரு. ஸோ இங்கே வந்துட்டு எவ்வளோ நாள் வச்சுருந்தோம் உங்களுக்கு? நான் வந்து சென்னையில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து சரி நம்ம ஊர் பக்கத்துலேயே போயிடலாம், அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ப்ரிஃபர் கோயம்புத்தூர். ஓகே. ஸோ கோயம்புத்தூர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் ஆச்சு. 2000 ஓகே. ஸோ கோயம்புத்தூருக்கும் பிஸ்னஸ்க்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் கோயம்புத்தூர்ல வராங்க. கோயம்புத்தூர் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் ஆஸ்பிரேஷன் இருக்காங்க. அது என்ன ஒரு கனெக்ஷன் நினைக்கிறீங்க நீங்க? இப்போ நல்லா மில்ல ஓனது நிறைய சொல்றாங்க இல்லையா, அப்படி அப்போ இருந்து அதில் என்ன ஒரு கனெக்ஷன் நினைக்கிறீங்க? சரி, இங்கே வந்து பீப்புள் வந்து மோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லுக்கிங் அட். இப்போ சென்னை போய் பார்க்குறோம், சம்திங் ஒரு புது கான்செப்ட் இருக்கு, அது ஈஸியாக நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து பண்ணலாம். ஏன்னா we have a potential here. ஏன்னா நெக்ஸ்ட் when compared to பெங்களூர், சென்னைக்கு அப்புறம் டெவலப்பிங் சிட்டினா கோயம்புத்தூர். ஸோ நிறைய பேர் they keep on travel இல்லை. பிஸ்னஸ் ஆஸ்பியர் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. என்னதான் நீங்க எவ்வளவுதான் வந்து இது பண்ணாலும் எனக்கு வந்து ஓனா பண்ணும். அது சின்ன ஆள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் வந்து அது வந்து கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஓனா பண்ணும். அந்த ட்ரீம் வந்து இருக்கும். மேபி சில பேர் ரொம்ப சில பேர் வந்து தெரியாம ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆனாலுமே ஆனா அதுக்கப்புறம் வந்து அவன் சக்சஸ் பண்ணி அப்படின்றது மைண்ட்ல. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா பிசினஸ், எங்க அண்ணன் பிசினஸ், எங்க அப்பா பிசினஸ் பண்ணி எங்க அண்ணன் பிசினஸ் பண்ணி பெருசா பண்ண முடியல. எங்க வீட்டுல போய் கேட்டாலும் காசு கேட்டாலுமே உனக்கு தேவையில்லாத வேலை பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்றது, அந்த டைம்ல வந்து நமக்கு போய் சொல்ல முடியல இந்த மாதிரி செகண்ட் இன்கம் வேணும், இல்ல இன்கம் நமக்கு அதிகமா வேணும், ஃபேமிலி ரன் பண்ணணும். அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி தான் மேபி ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்.
ஒரு சில ஃபேமிலிஸ்ல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிசினஸ் பண்ணி ஏன்னா நம்ம இன்னொரு இன்கம் ஜெனரேட் பண்ணலாம், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். இது நார்மல் எல்லா ஃபேமிலிலையுமே வந்து இருக்கிறது தான். பட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கோயம்புத்தூர் வந்து இட்ஸ் வைடா இருக்கு. If you take any business thing, okay, அந்த விஷயம் நம்ம பர்ஃபெக்ட்டா பண்ணா you will stand. இல்ல நமக்கு அது தெரியாம நம்ம ஸ்ட்ரகிள் ஆகறோம்னா வந்து நமக்கு வந்து மாசம்னா நமக்கு ரெண்ட் இல்ல அதர் திங்ஸ் அதுவே வந்து நம்ம எனி பிசினஸ் என்ன கேட்டா எல்லாரும் பிசினஸ் எடுத்தா 6 மாசம் நம்ம ஸ்டாண்ட் 1 இயர் ஸ்டாண்ட் பண்ணுவோம். அது வந்து வெரி ராங் நான் சொல்லுவேன். ஆமா நீங்க பண்ணக்கூடாது. இத்தனை 3 monthsல வந்து போட்ட காசை வந்து வேற ப்ராஃபிட் பண்ணிடணும். அதுல வந்து நம்ம ஆர்கானிக்கா வரும். ஏன்னா நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துட்டு இதை பத்தியே மைண்ட்ல நினைச்சிட்டு ப்ரீ ஒர்க் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு காஃபி ஷாப் வைக்கிறோம், எனி பிசினஸ் பண்றோம், ஒரு 6 மாசம் முன்னாடி நீ பிளான் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஃபண்ட்ஸ் அந்த அடுத்த 3 மாசத்துக்கு என்னென்ன பண்ண போற, எப்படி ஸ்டார்ட் பண்ண போற, எவ்வளவு பட்ஜெட் எல்லாத்தையும் யூ ரைட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் அப்படிதானே. எதுவுமே R&D பண்ணாம லான்ச் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் முன்னாடியே ப்ரீ ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியல. ஸ்டார்ட் பண்ணா நமக்கு தெரியணும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இப்போ நான் டச் பண்ண பிசினஸ் வந்து டீ காஃபி டே எல்லாருமே கன்சியூம் பண்றது. இதுவே நான் வேற ஏதாவது நான் நிறைய நிறைய வந்து நான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி அதை வந்து டெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அது எத்தனை பேருக்கு பிடிக்குது, ப்ரைசிங் எந்த இடத்துல வைக்கிறது என்ன இது நிறைய இருக்குல்ல ஸ்டெப்ஸ் we need to work. அதனால நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அது வந்து எவ்வளோ நம்ம பண்ண முடியும், all that need to be very calculated. ஓகே. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் முடிப்பேன், கொஞ்ச நாள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சோடனே பண்ண பிஸ்னஸ் தான் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து மேரேஜ் முடிஞ்ச பிறகு ரிஸ்க் எல்லாம் மேரேஜ்லாம் முடிச்ச பிறகு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க. இப்போ நிறைய பேர் காலேஜ் பசங்களே பண்ணுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு சத்யனா வாட் வில் பி தி பெஸ்ட் ஸ்டேஜ் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ்? நான் சம்டைம்ஸ் இப்போ காலேஜ்லாம் போய் பார்க்கும்போது பசங்களை பேசும்போது அவங்களே ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ கோவிட்க்கு அப்புறம் தான் வந்து சினாரியோ இட்ஸ் டோட்டலி சேஞ்ச். ஓகே. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் காலேஜ் முடிச்சா போது இந்த வீக்கெண்ட் மட்டும் தான் நம்ம வந்து எங்கேயாவது போய் பார்ட் டைம் மாதிரி ஏதாவது ஒர்க் பண்றது. மற்றபடி காலேஜ் டைம்ல வந்து மார்னிங் போனால் ஈவினிங் தான். இப்போ கிடையாது பசங்க ஆல்ரெடி ஆளுக்கு ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ற அளவுக்கு they are gaining knowledge. So every college has a startup they are incubators நிறைய சப்போர்ட்ஸ்லாம் நிறைய பண்றாங்க. ஸோ அந்த நாலேஜ் ஆஃப்டர் மொபைல் டிஜிட்டல் வேர்ல்ட் நிறைய விஷயம் வந்தோடனே அப்டேட் ஆகுதுல்ல, அதனால ஏஜ் வந்து இட்ஸ் நாட் அ ஃபேக்டர். ஓகே. என்னென்ன இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும், அது பிசினஸ் பண்ணணும்னா இதெல்லாம் நீ டெவலப் இருக்கணும் பர்சனலா அப்படின்னு என்னென்ன இருக்கும்? ஒன்று வந்து நம்ம மைண்ட் செட். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பேரை யோசிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைனு, கலரு, அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம எந்த இடத்துல பண்ண போகிறோம், இன்டீரியரு, விசிட்டிங் கார்டு. வி ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தட். விசிட்டிங் கார்டு எப்படி இருக்கணும், இதுதான் யூஸ்வலி பண்ணுறது. பட் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. யூஸ்வலி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ப்ராடக்டை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். தனி ஒரு வர டேலண்ட் மாதிரி தான். உனக்கு வந்து ஒரு ஐடியாவை பிடி, அந்த ஒரு ஐடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணு, அதை வச்சு உன் லைஃப் வந்து உன் சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அந்த ஐடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதுதான் கஷ்டம். அந்த ஐடியா வந்து எனி ஐடியா, லைக் பிரியாணி நம்ம எடுத்தோம்னா கூட இந்த பிரியாணியை வந்து நம்ம எப்படி பெஸ்டா கொடுக்கறது அதுன்றது. நீங்க எனி பிராண்ட் இஃப் யூ டேக் they started a very minimal products. அவங்களோட ஐட்டமே 2-3 தான் இருக்கும். நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, when you take வேலன் காஃபி, வெறும் ஒரு காஃபி ஒரு டீ, அப்போ ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிராண்டா வந்து ஸ்டில் அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர்ஸ், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த மாதிரி செட்டில்டா வச்சு ப்ராசஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். நீங்க எனி பிராண்ட் இஃப் யூ டேக் அன்னபூர்ணா ஆல்சோ தே ஸ்டார்டட் வித் காஃபி அண்ட் கீரை வடை, அதுக்குன்னு ஒரு கிரேஸ் வந்து அப்ப இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தே ஆட் ஆன் ப்ராடக்ட்ஸ். ஓகே, 1 by 1 இந்த மாதிரி நீங்க இஃப் யூ டேக் எனி
பிராண்ட்ஸ் அந்த கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி, அதே மாதிரி உங்களோட சர்வீஸ். ஓகே பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டனே இதுதான். நம்ம நாளைக்கு கடையில் இல்லைன்னா நம்ம இறங்கி ஒர்க் பண்றது, ஆமா நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம மோர் ஆஃப் டிபெண்டன்ட் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு தோசை கடை வைக்கணும், ஃபர்ஸ்ட் தோசை போடுறதுக்கு எனக்கு தெரியணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எந்த பிசினஸ்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நாளைக்கு அவங்க வரலன்னா நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். டிபெண்டன்சி இருக்க கூடாது. ஆமா. சோ நம்ம என்ன நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணி நம்ம அதுக்கு உண்டான பேக்கப் we need to wait இல்ல. ஸ்ட்ராங் ப்ராசஸ், ஒரு பெருசா நம்ம வந்து ஒன்று வைக்கிறனால பண்றதுனாலுமே அதுக்கு உண்டான ஷெஃப் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி. இப்போ இது கூட இப்போ இந்த பேக்கிங் சொசைட்டி ஆல்சோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ஷெஃபை நான் மீட் பண்ணனால அவங்க வந்து தே ஆர் வெரி பிக் குரூப். 2 வருஷம் முன்னாடியே ஷெஃப் ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. R&D 2 வருஷம் அவர் ஒன்லி ட்ரையல் மட்டுமே கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து சரவணம்பட்டியில பண்ணாங்க. பட் அந்த அவுட்லெட் நான் போய் விசிட் பண்ணேன். பட் அதுலயும் அவங்களுக்கு அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். பட் பீப்புள் டு த ரெஸ்பாண்ட் வந்து வெரி நைஸ். கனெக்ஷன், ப்ராடக்ட்ஸ், எப்படி ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் இந்த ரேட்டுக்கு வாங்குவாங்களா அப்படின்றது இருக்குல்ல, வாட் நீடட். அதுக்கப்புறம் வர அவுட்லெட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு பிரான்ஸ் தீம், ஒரு இட்ஸ் ஆல் வாவ். அதான் சொல்றேன். அதான் ஒரு விஷயத்த நம்ம ட்ரையல் ரன் பண்ணிட்டு அதுல நம்ம கான்ஃபிடன்ட் வருது அப்படின்னா தென் we can go for expansion. அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் all that we can increase. ஓகே. ஸோ இப்போ காஃபி 2.0 இருக்கு. ஸோ இது இல்லாமல் இந்த டீ மந்த்ரா, காஃபி ஆன் வீல்ஸு, அப்புறம் வந்து பேக் ஹவுஸு, க்ளவுட் கிச்சன்லாம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி எல்லாம் சொல்லுங்க. ஸோ என்ன எக்ஸ்பென்ஷன் அது? அது எக்ஸ்பேன்ஷன் கிடையாது. அது காஃபி 2.0க்கு தேவையான சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ், அது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் வந்து டெலிவரி சேனல்னு நம்ம பண்ணலாம், ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி. இட்ஸ் ஆல் அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ஆட் ஆன் தானே. இப்போ பேக்கரி ப்ராடக்ட்ஸ், ஓன் பேக்கரி பண்ணுறோன்னா தட் சப்போர்ட் டு அகெயின் காஃபி 2.0. டீ மந்த்ரான்றது இட்ஸ் அ டீ பிராண்ட் வெர்டிகல். பட் ஒன்லி இப்போ டீ பவுடரே வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு, இப்போ நம்ம வேற வெளியில வாங்குறத விட நான் ஒரு டீ ஷாப் வந்து வெறும் பவுடர் மட்டுமே சேல் பண்ணாலுமே வெளியில வந்து இப்போ 550 ரூபா கொடுக்குறாங்கன்னா நான் 350 ரூபா நல்ல டீவாக கொடுக்க முடியும். சூப்பர். அதை நான் ஒரு நாளைக்கு ஒரு 30 கிலோ சேல் பண்ணாலே என்னால் வந்து 3000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஓகே. ஸோ இட்ஸ் ஆல் வந்து நம்ம என்ன மாதிரி நம்ம அதை ஸ்டார்ட் பண்றோன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதனால நமக்கு அது வந்து வேல்யூவும் அந்த ட்ரஸ்ட்டும் இமீடியட்டாக வந்துடாது. இப்போ நம்ம அந்த ட்ரஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணோம்னா அவங்க வருவாங்க, நம்ம டீ வந்து ரொம்ப நாளாக டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதை நான் வந்து ஃபீல் பண்றேன். ஒரு டீ பவுடர் கேட்பாங்க, சில பவுடர் காஃபி பவுடர் கேட்பாங்க. அதான் சொல்றேன். ஆமா, பை ப்ராடக்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. அது நான் தான் சொல்றேன். நானே வந்து ஆக்சிடென்டா தான் பிசினஸ்க்குள்ளார வந்தேன். ஆமா, ஐ எம் நாட் வெரி சீரியஸ் பிசினஸ் பர்சன். என்னோட போடுற எஃபர்ட்ல வந்து நான் 50% தான் நான் போடுறேன் இருக்கிற எஃபர்ட்ல. ஏன்னா என்னோட டீமும் என்னோட சேர்ந்து அதோட டிராவல் ஆகணும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, அதனால நம்ம எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிருக்கோன்றதுனால மேபி அதே வந்து நம்மளோட டீம் எதிர்பார்க்க முடியாது. அதுதானே ஒரு பெர்ஃபெக்ட் லீடரோட இது. நம்ம மட்டும் grow ஆகாம டீமோட சேர்த்து grow ஆகுறது. டீமோட டிராவல் ஆகி வரும்போது வந்து அவங்களும் நம்மளும் டிராவல் ஆகணும். கரெக்ட். அதனால வந்து ஐ ஹேவ் மை லிமிட்டட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. இதுல வந்து நான் வந்து பேக் ஹவுஸ் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. அது நான் இப்போ காஃபி ஷாப் பண்ணும்போது சரி, ஓகே, கம்பேர்ட் டு அதர்ஸ் நம்ம எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும். நமக்குன்னு ஒரு விஷயத்தை மெனக்கெடணும் நம்ம. இப்போ வருவாங்க சில பேர் வந்து பார்ப்பாங்க, இதே டீ காஃபி செட்டப் அப்படியே போடலாம், ஈஸிலி காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ், இப்போ நம்ம டோனட் கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை நம்மளோட ஒரு பன்னு, எனிதிங், தேங்காய் பன் எதுனாலும் கொடுக்குறனாலுமே அதுக்கு உண்டான மெனக்கெடுதல் நமக்கு வேணும். ஆனா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. அப்ப இந்த பன்னு இங்க தான் கிடைக்கும்ங்கற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களோட வெர்டிகல்லே உள்ள வந்தறனால. சோ ஏன்னா again what is needed to the market, what is needed to the coffeeன்றது ஓகே important. What is go along with coffee. சோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு என்னன்னா வந்து I get business opportunity எனக்கு வந்து இன்னும் பெட்டரா கிடைக்குது. எக்ஸ்பென்ஷன். இப்போ சிகன் ஹாஸ்பிடல், ஆர்த்தோ ஒன், ஐ ஃபவுண்டேஷன், இப்போ பெடல் பார்க்ல இருக்கு. ப்ராடக்ட்ஸ் வந்து இது இருக்கிறதுனால எனக்கு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகுது. ஓகே. பிசினஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது வித்தின் அமௌண்ட். ஓகே, உங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கும், உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரஸ்டா சாப்பிடலாம் அப்படிங்கிறது நிறைய என்னதான் இருந்தாலுமே
நமக்காக ஏன் வரணுன்றது. அதோ ஈவன் நான் ஒரு இடத்துல ஒரு மேபி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலே போய் அப்ரோச் பண்ணனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்பாங்கல்ல. கண்டிப்பா ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணி அவங்க ட்ரஸ்ட் பண்ணணும் இல்ல. ஆமா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இட்ஸ் ஆட் ஆன் டு மை பிசினஸ். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் நான் ரோட்ல போகும்போது காஃபி ஆன் வீல்ஸ்ன்னு ஒரு போர்டு போட்டு ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு. ஸோ அது பார்க்கறக்கே இன்னோவேட்டிவா சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. காஃபி ஆன் வீல்ஸ் ஆல்சோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட். மேபி பட் ஆன் வீல்ஸ்ல போயிட்டு நம்ம ஆன் த டேபிள் போயிட்டு ஒருத்தர் பிஸியா ஓடிட்டு இருப்பாங்க, டக்குன்னு நம்ம டேபிளுக்கு வந்து டீ காஃபி வரணும். ஸோ அப்படின்றது தான் வந்து இட்ஸ் கான்செப்ட். இது சென்னைலாம் வந்து நல்லாவே, பெங்களூர்லாம் ஏன்னா பீப்புள் ஆர் வெரி பிஸி. அதுக்கப்புறம் அவங்களால வெளியில போயிட்டு குளிக்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான். பட் ஆனால் நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல வந்து ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு பின்னாடி தான் இருக்கும். அந்த டைம் வந்து எனக்கு இன்னும் வரலன்னு தோணுது. அது பண்றதும் எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் பண்ணா, ஆமா அது பண்ற விஷயமும் நம்ம கரெக்டா பண்ணணும், இல்லைன்னா பண்ணாம விட்டணும். ஸோ அதனால நான் அதை வந்து ஒரு பைலட் ஸ்டடி மாதிரியே வச்சிருக்கேன். மேபி அதுக்குன்னு நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேணும்ல, லைக் ஆப்போ, அதுக்கு உண்டான கஸ்டமர் பேஸோ, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஒரு பிக்சர்ஸ் வந்து நான் இதெல்லாம் இந்த இப்போ இந்த நெக்ஸ்ட் நாட் ட்ரையல் அண்ட் எரர், லைக் இப்போ இந்த நெக்ஸ்ட் 1 இயர்க்கு எனக்கு என்ன தேவை, எதை நான் வந்து ப்ரையாரிட்டி வைக்கணும். மை ப்ரையாரிட்டி வைஸ் ஐ எம் டூயிங் 1 by 1. சூப்பர். ஸோ காஃபி 2.0 நிறைய பிரான்ச்ல நான் டீ காஃபி குடிச்சிருக்கேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து வடவெளி வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிரான்ச். ஸோ அந்த சைடு போனாலே அந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கே என்ன இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, ஸோ வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு பில் பே பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பில் பே பண்ணி அதை வந்து அந்த போர்டில் ஒட்ட வச்சா வேற யாராவது யூஸ் பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியா வந்து எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இது வந்து நான் எகைன் சோஷியல் மீடியாலாம் பார்த்தது தான். எகைன் எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் உடஞ்சிருச்சு. அந்த டைம்ல வந்து நான் வீட்டில் சும்மா படுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து வாண்ட் டு டூ சம்திங், சம் பாசிட்டிவ் அவரா வித்தின் அவர் ஷாப். ஏதாவது ஒரு நம்ம பாசிட்டிவிட்டி நம்ம கிரியேட் பண்ணணும், ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்றதுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம்ல, தோணுச்சுன்னா பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி நான் அது வந்து 1 year முன்னாடியே நான் பண்ணிட்டேன். நான் ஒரு போர்டு வை தம்பி, இந்த மாதிரி ஒரு சின்னதாக பண்ணி ட்ரை பண்ணலாம். ஒரு 2 இடத்துல நான் சூஸ் பண்ணேன் ஆக்சுவலா. ஒன்று அண்ணா சிலையில வை, இன்னொன்று வந்து வடவழி வைன்ட்டு. வடவழி சைடு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் கோயில் போறவங்க எல்லாரும் அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வரோம். அங்க நிறைய ரோட்ல போற வாக்கர்ஸ், நிறைய வயசானவங்க நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுவே நான் வேற இடத்துல வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அவுட்லெட் பக்கத்துல கொஞ்சம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னா people are very busy with their own work. அவங்க அத வருவாங்க, காஃபி ஏதோ ஒர்க் டென்ஷன்ல வருவாங்க, டீ காஃபி குடிப்பாங்க, இல்ல ஸ்மோக் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த போர்டை யாருமே மைண்ட் பண்ணல. ஸோ நான் அது வந்து எகைன் வந்து சரி வேண்டாம் தம்பி, இதுக்கு மரியாதை நமக்கு வந்து எங்க இருக்கோ அங்க மட்டும் வச்சுக்கலாங்க. அங்க மட்டும் நான் வச்சு ஒரு 1 year பண்ணேன். அது சொல்லி சடன்லி ஒரு 1 yearக்கு அப்புறம் ஒரு தம்பி இன்ஸ்டால் எடுத்து போட்டாரு. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஒரு 10 lakh வியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய வாட்ஸ்அப்ல சர்க்குலேட் ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல எனக்கு வந்து நிறைய எனக்கு வந்து அதை பத்தின விஷயங்கள், ஒரு சில நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நாகர்கோவில இருந்து கூப்பிட்டாங்க, சென்னையில இருந்து கூப்பிட்டாங்க, பெங்களூர் வெரி அவுட் ஸ்டேஷன்ல தான் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 200 rupees தரேன், நீங்க அதை மாதிரி பண்றீங்க கேள்விப்பட்டேன். நான் சொல்லிடுறேன் மேடம் அப்படி வேண்டாம், நீங்க இந்த பக்கம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. அது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள் தான். அதனால ஏன்னா இது ஆல்ரெடி நிறைய பேர் திடீர்னு பார்த்தா அந்த போர்டே ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய வர்றது. ஆனா அது திரும்ப ஸ்கூல் பசங்க, ஆப்போசிட்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அந்த பசங்களும் வந்து அவங்களும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு என்ன ஒரு டைம் வர இது எப்படி நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்றது. ஆமா, அது நடுவுலயே என்னாச்சுன்னா வந்து அதை பத்தின கமெண்ட்ஸோ பேச ரெகுலர் கஸ்டமர் வருவாரு. அப்ப நம்ம சில டைம் நினைப்பாங்க இது வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக பண்றாங்க அப்படின்னு. அதுல அந்த கமெண்ட்ஸே ஏதாவது ஒன்று வரும். இது எனக்கு நமக்கு அப்புறமேட்டு என்னோட கஸ்டமரே ரெகுலரா வர சொன்னாரு, நீங்க வந்து நீங்க உங்க சைட்ல ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஏதாவது கொடுக்க முடியுமா பாருங்க அப்படின்னு. எனக்கு டக்குன்னு அப்ப உடனே டக்குன்னு ஒரு 1 hourலயே எடுத்து எல்லா வரவங்களுக்கு எல்லாம் இதுல வந்து 25% டிஸ்கவுண்ட். இட்ஸ் குட் ஐடியா. எனக்கு வந்து பெரிய எனக்கு ஒரு பிசினஸ் பண்றேன்னு நார்மலா என்ன ப்ராஃபிட் இருக்கும், ஒரு 25% ப்ராஃபிட் இருக்கும். எனக்கு அது ப்ராஃபிட்டே வேண்டாம் எனக்கு. அதனால அந்த 25% எனக்கு வந்து ஐ கிவ் இட்.
நம்ம சைட்ல இருந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ வாங்குறவங்களுக்கும் ஒரு வந்து நம்ம சைட்ல தான் ஒரு விஷயம் பண்றதும் இருந்தது. ஸோ மோதன் வந்து நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பத்தி நெகட்டிவ் நம்ம பேசுறத விட அது பாசிட்டிவா வாட் வி கேன் அட்வைஸ் ஆர் மோட்டிவேட் பாசிட்டிவா எடுக்கிறோமா. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு அது ஒரு லேர்னிங் இருந்தது. ஸோ நம்மகிட்ட 35+ அவுட்லெட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ இந்த லொகேஷன் சூஸ் பண்றது எப்படி சூஸ் பண்றீங்க? ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் இருக்கு, ஏன்னா எல்லா பிரைம் லொகேஷன்லயும் பொட்டன்ஷியல் இருக்குமா, இந்த பேசிக் பொட்டன்ஷியல் இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. ஸோ ஹவ் யூ வில் பி சூசிங் யுவர் லொகேஷன்? லொகேஷன் எனக்கு வந்து இப்ப நிறைய எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸ். ஏன் இதை கேட்கறேன்னா பாக்குற நிறைய பேர் பிசினஸ் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? எனக்கு நிறைய ஒரு 4-5 என்கொயரிஸ் வரும், ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரிஸ். ஃப்ரான்ச்சைசி ஃபர்ஸ்ட் லொகேஷன் இருக்கான்னு கேட்பேன், இல்ல லொகேஷன் எடுத்து வாங்கன்னு சொல்லுவேன். ஓகே, அதுல வந்து மெயினா வந்து நான் போய் பார்த்த ஒரு லொகேஷன் வச்சிருக்காங்கன்னா நான் போய் பாக்குற விஷயங்கள் வந்து நார்மலா வந்து 3 sides கவரா இருந்தா ஐ டோன்ட் ப்ரிஃபர். வந்துட்டு போறாது, இட்ஸ் வால்யூம் பிசினஸ். நமக்கு ஒரு பிசினஸ்க்கே வந்து ஒரு சைடு வந்துட்டு ஒரு சைடு போற மாதிரி. ஆமா, லைக் ஒரு வித்தாச்சு வந்து ஒரு 15 அடியாச்சு வித்து இருக்கணும். ஆர்எல்ஸ் ஒரு ஓப்பன் ஒரு 20 அடி நமக்கு கார்னரா இருந்தது, 2 சைடு ஓப்பனா இருந்ததுன்னா ஒரு சைடு வருவாங்க போவாங்க அந்த மாதிரி. சோ நமக்கு லொகேஷன் வந்து அந்த டீ காஃபி பிசினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்மளோட டார்கெட்ஸ், அந்த ரேடியஸ் சுத்தி வந்து என்னென்னலாம் யார் நம்ம கடை ஓப்பன் யார் வருவா நமக்கு, அது நம்ம மெயினா டார்கெட் பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இல்ல ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, கிரவுண்ட் ஒர்க் பண்ண. ஆமா, இதெல்லாம் நம்ம வந்து we need to see. அதே மாதிரி அவங்களோட ஸ்பெண்டிங் பவர் எப்படி இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஊர்லயே போய் போடுறனாலுமே மேபி லேபர்ஸ் க்ரௌட் வராங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்டிங் பவர்ஸ் இருக்கு, இல்ல எவ்வளவு பண்ணுவாங்க, அதுக்கு அந்த மாதிரி நம்ம மெனுவே நம்ம டிசைன் பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம மெனோஸ், பிரைசிங் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம வைக்க முடியும். அப்பதான் அந்த பிசினஸ்க்கு வந்து நல்லது. இப்ப நான் எல்லாமே சில பேர் கேட்பாங்க, உங்களோட ப்ரௌச்சர்ஸ் அனுப்புங்க, எவ்வளவு ROI அப்படிலாம் கேட்பாங்க. வித்தவுட் எனி லொகேஷன் எனிதிங் ரேண்டமா வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஆசையே கிடையாது. இல்ல அந்த மாதிரி நான் பண்ணவும் மாட்டேன். பார்த்தா ஒரு மினிமம் டார்கெட், இந்த இடத்துல ஒரு 6000 ரூபாய்க்கு நம்ம பிசினஸ் பண்ணா ஒரு ரெண்டது இல்ல நான் சொன்ன ஒரு 3 months உங்களுக்கு வந்து ஒரு அந்த பிசினஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகேப்பா நான் பண்றேன், எனக்கு ஒரு நான் வந்து ஒரு 30,000-40,000 சம்பாதிக்கிறேன் அட்லீஸ்ட் இல்ல அப்படின்னும் போது தட் இஸ் சாட்டிஸ்ஃபை. அது இந்த மாதிரி நிறைய கேட்டகரி தான். மோர் தென் எனிதிங் அந்த கடை வைக்கிறத விட நான் 360 ஆங்கிள் ஒரு அனலைஸ் பண்ணுவேன். அவங்க வந்து அவங்களுக்கு இந்த இன்கம் எப்படி சூட்டபிளா இருக்குமா, அவங்களால வந்து ரன் பண்ண முடியுமா, இல்ல அவங்க எப்படி எவ்வளவு டைம் அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த பிசினஸ்ல, இது எல்லாமே நான் ஆன் த டேபிள்ல வந்து நீங்க நேர்ல வாங்க டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சோ ஒரு பிளேஸ் வந்து இந்த லொகேஷன்ன்றது ரொம்ப நம்ம இப்ப எனக்கே வழின்னு ஒரு நல்ல லொகேஷன் செட் ஆனா இந்த விஷயம் எனக்கு வந்து செட் ஆச்சு. ஆனா அந்த ரோட்ல எத்தனையோ பேர் இது மாதிரி போயிட்டே இருந்திருப்பாங்க, அது யாருக்குமே ஒரு காஃபி ஷாப். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு எம்டி இடம் ஜஸ்ட் ஒரு 2 days. ஆனா நான் கேட்கும் போது எனக்கு வந்து இது 2 சைடு ஓப்பன்ல இருக்கணும். எனக்கு அந்த ஒரு இடத்த பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு கிராஃப் மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் மைண்ட்ல ஓடும், இந்த கடை இப்படி இந்த டிசைன்ல தான் வரும். ஒரு இப்போ இப்ப இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ஐ கேன் டூ இட். இது பண்ணா வந்து உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஹாஸ்பிட்டல்லாம் நீட்டா செட்டில்டா இருக்கணும். ஏன்னா அது ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப நம்மளோட பிராண்ட் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. நேம் ஆல்சோ இட்ஸ் வெரி லைட் அண்ட் ஸ்மால் அண்ட் வரவங்களுக்கு இட்ஸ் ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. இது எல்லாமே அதான் சொல்லல, ஒரு லொகேஷன்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிசினஸ், ஸ்பெஷலி டீ காஃபி பிசினஸ். அதனால வந்து அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 20 இடம் பார்த்தாலுமே அது பெஸ்ட் சாய்ஸ் என்னன்றது நம்ம எடுக்கணும், ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஐ கேன் கிவ் இப்போ இந்த 35 கடையில வந்து ஐ கேன் கிவ் ஈச் ஒன் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்க மாதிரி 35 ஃப்ரான்ச்சைஸி அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேண்ணா. ஸோ இது வந்து எல்லா ஆஸ்பிரிங் பிசினஸ் பீப்புளுக்கு ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருனாலையுமே சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்க ஃபெயிலியர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு ஃபெயிலியரை எப்படி ஒரு ப்ராப்பர் பிசினஸ் மேன் ஹேண்டில் பண்ணணும், ஸோ நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலா வந்து என்னோட நான் ஆக்சிடென்டா பிசினஸ் உள்ளார வந்தேன். இது நான் வந்து ஏன்னா உங்ககிட்ட கேட்டா இறங்கியாச்சு, பண்ண பிடிச்சிருச்சு. இனிமேட்டு நான் வந்து அதான் சொல்றேன், எனி பிசினஸ் இட் வில் டேக் மினிமம் 3 years. நீங்க வந்து 3 வருஷம் ஒரு பிசினஸ் நின்னுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேலைக்கு போக பிடிக்காது. 3 வருஷத்துக்கு கீழே வந்து நீங்க பின்னாடி வந்துட்டீங்கன்னா நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப வந்து பிசினஸ் பண்ண மாட்டீங்க. நார்மலி 3 years it will take. அதுக்கப்புறம் வந்து அதுல நம்ம ஈல்டு
இப்ப நான் இத்தனை வருஷம் ஆனாலுமே எனக்கு வந்து அந்த ஒரு ஆட்டோமேஷன் செட்டப் எல்லாமே ஆகிறது மினிமம் ஒரு 8 years ஆச்சு ஆகும். 8 years இருந்தாதான் நம்ம மார்க்கெட் என்னன்னாதான் வந்து நமக்கு வந்து அதுல வந்து ஓகே ஒரு பேரோ ஓகே ஒரு ட்ரஸ்டோ எல்லாமே கிரியேட் ஆகும். ஓகே அதான் சொல்றேன், ஒரு 10 years ஆனா அந்த ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் ட்ரீம் பண்ண விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில்லா நடக்கும். சோ இதுதான் வந்து நார்மல் பிசினஸ் திங். ஓகே சோ ஃபெயிலியருக்கு எப்படி இது பண்றீங்க? நம்மளோட ஃபெயிலியர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து இப்ப இதுல இந்த ஜேர்னில வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் எப்பயுமே இருக்கும். எல்லாருக்கும் நேச்சர்னு ஒண்ணு இருக்கும்ல, சைல்ட்ஹுட் நேச்சர்னு ஒண்ணு இருக்கும்ல. அதனால அதை வந்து நான் எப்படி எனக்கு தைரியம் பண்ணிக்கிறது, ஒரு சில விஷயத்த வந்து நான் எப்படி நான் போல்ட் பண்ணிக்கிறது, ஐ நீட் டு பி ரெடி ஃபார் எனிதிங். அந்த மைண்ட் செட் தான். இப்ப நான் எனிதிங் வந்து நாளைக்கு ஒரு விஷயம் நடக்குதுனாலும் we need to think positive and negative. ஓகே இப்ப அந்த ஃபெயிலியர் வந்தாலுமே ஒரு விஷயம் ஒரு எனிதிங் ஆக்சிடென்ட் நடந்தாலுமே அது எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும், அந்த தைரியத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்பில்ட் பண்ணிக்கணும். நமக்கு என்னென்ன ஒரு பிசினஸ் பண்ணும் போது நமக்குள்ள ஒரு சிப் மாதிரி தான் அந்த சிடி அந்த மாதிரி ஒரு நமக்கு உள்ளார ஸ்ட்ரென்தன் வந்து நம்ம வச்சுக்கணும். இது ஃபெயிலியர் வரும்போது கண்டிப்பா வரதான் செய்யும். இல்ல ஒரு விஷயம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்றோம் ஃபெயிலியர் ஆகுதுன்னும் போது நம்ம பிடிச்சிதான் நம்ம அந்த விஷயம் பண்ணோம், அதை லவ் பண்ணி தானே பண்ணுவோம். பட் அப்படின்னும் போது அது ஃபெயிலியர் ஆகும் போது அதை வந்து நம்ம என்ஜாய் தான் பண்ணுவோம், அதை கரெக்ட் பண்ணி அடுத்தது பண்ணணும்ன்றதுதான் நம்ம பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. அதனால எப்பயுமே அதனாலதான் வந்து நீட்டு கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் மென்டரிங். நம்ம ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம போய் பேசணும் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்கள்ட்ட. அந்த நம்ம ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருக்க கூடாது. பிசினஸ் பண்ணா நீ எல்லாத்தையும் போய் நெட்வொர்க்கிங். ஆமா சில பேர் நினைப்பாங்க நான் பிசினஸ் பண்றது யாருக்குமே தெரியக்கூடாது, நான் ரொம்ப வந்து கடுப்பட்டுறோம் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் நீ பண்ற விஷயத்த நான் இது பண்றேன்றத வந்து பண்ணுங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். அதனால ஃபெயிலியர்ஸ் வந்து வரதான் செய்யும், அதுக்கு உண்டான மனப்பக்குவத்தை நம்ம வந்து ஆமா. சரி, இப்ப வந்து என்கிட்ட ஒரு 7 லட்சம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 7 லட்சம் இருக்கு. இப்ப நான் வந்து எனி பிசினஸ், ஓகே ஃபுட்ல எனி பிசினஸ், என்கிட்ட ஒரு 7 லட்சம் இருக்கு. இப்ப நான் வந்து பிரான்சைஸ் பண்றது, பிரான்சைஸ் கிட்ட போறது நல்ல ஆப்ஷனா இல்ல என்னோட பிராண்ட் கிரியேட் பண்றது நல்ல ஆப்ஷனா? அந்த விஷன் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷன் இருக்குன்னா அந்த விஷன் வந்து ரொம்ப அந்த ஃபவுண்டருக்கு மட்டும் தான் இருக்கும். யார் எது சொன்னாலும் அந்த ஃபவுண்டருக்கு மட்டும் தான் நான் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன், என்னோட கோல் இது, என் லைஃப் இது, நான் 10 years அப்படி இப்படி இருப்பான்றது தெரியும். அந்த கிளியர் விஷன் இல்லைன்னா வந்து கஷ்டம். சும்மா நமக்கு வந்து பயம் அப்படின்னா யூ கோ ஃபார் பிரான்சைசி. ஒரு விஷயம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க ஓன் அவுட்லெட் கூட போடலாம். ஓகே கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி அண்ட் மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து நான் வந்து இதுவும் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், இதுவும் நல்லதுன்னு ரெண்டுலயுமே இருக்கு. ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா யூ கோ ஃபார் பிரான்சைசி. இல்ல அதை லேர்ன் பண்ணிட்டு இதே நானும் பிரான்சைசி பிசினஸ் பண்ணணும், இதே கிரியேட் பண்ணணும்னா இட்ஸ் அப் டு யுவர் விஷன், யுவர் ட்ரீம். அதுக்கு நீங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க பின்னாடி, அது ஹோம்ஒர்க் தான் முக்கியம் இருக்கு. ஆமா, சோ எத்தனை வருஷம் நீங்க உங்களோட எஃபர்ட் இதுக்காக போட்டிருக்கீங்கன்றது இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிடுவேன், இப்ப வந்து பிரான்சைசினா 1 year இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, யோசிச்சு அதை பத்தி எல்லா டீ கடையிலும் வந்து போய் குடிங்க, காஃபி குடிங்க, டேஸ்ட் பண்ணுங்க, ப்ராடக்ட்ஸ் பாருங்க. நிறைய என்ன ஆகும்னா பிசினஸ் பண்ணும் போது எல்லாமே அதோட விஷயங்கள் சின்ன பேசிக் விஷயமா இருக்கும். ஹைஜீன், டேபிள் துடைக்கிற விஷயம் வரும். ஆமா, சின்ன சின்ன விஷயம். நம்ம கோலம் போடுவோம், ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சாணி போட்டு முழுகுவோம், பூ போடுவோம். இதெல்லாம் வந்து மத்தவங்க பிஸியில விட்டுருவாங்க. ஒரு ஸ்மைல், தேங்க்யூ, ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் we need to keep on hitting. இது பண்ணுங்க, இது பண்ணணும். அது பண்ணும் போதுதான் வந்துட்டு நமக்கு அந்த சில விஷயம் பண்ணாதது வந்து நமக்கு வந்து அந்த விஷயம் நடக்கும். ஏன்னா சின்ன சின்ன பேசிக் விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணாலே போதும். மெயின்லி வந்து ப்ராடக்ட் டிஸ்பிளே என்ன இருக்குன்னு படிச்சுன்னு தெரியணும். ஆமா, தெரியும்ன்றத விட நமக்கு வந்து ப்ராடக்ட் பார்த்தா இதுதான் இருக்கணும்ன்றது இருக்குல்ல. சில நம்ம ரொம்ப வந்து ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம பால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் இல்லாம நீட்டா ஹைஜீனா, இல்ல வந்து முன்னாடி என்ன டிஸ்பிளே பண்ணணும் ப்ராடக்ட்னா அந்த இடத்துல இதான் வைக்கணும், இதான் வைக்கணும்.
பில்லிங் பிரிண்டர்னா பில்லிங் பிரிண்டர் மட்டும் தான் இருக்கணும். கிளம்சியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் மைனூட்லி இம்பார்ட்டன்ட். எனக்கு சத்யநாராயணாவை கொஞ்சம் வருஷமா தெரியும். சோ அவங்க எம்ப்ளாயிஸ எப்படி பாத்துக்குவாருன்னு தெரியும். சோ அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும்? சோ அந்த எம்ப்ளாயிஸ் நல்லா பாத்துக்கிறது ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு. பீப்புள் தான் வந்து அதான் சொல்லல, ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா பீப்புள் லீடர். பீப்புள் லீடருக்கு தான் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அது வந்து அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு மைண்ட் செட் வேணும். ஓகே. ஸோ இஃப் எனி ஆர்கனைசேஷன் யூ ஒர்க் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் தென் யூ கேன் பிகம் அ மிட் லெவல்ல வரும் சூப்பர்வைசர், மேனேஜர். அப்ப மேனேஜர் ஆகுறனா மேனேஜர் சொல்ற அளவுக்கு அந்த ஒரு அக்செப்ட் பண்ற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ பீப்புள் வந்து மோர் ஆஃப் வந்து வெரி வெல் கனெக்டட். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப நார்மலா தான் இருக்கும். பேசிக் ஃபுட்டு, ஒரு சேலரி, ஆமா அந்த இடத்துல வீட்டுல 1008 பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அந்த அட்மாஸ்பியர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. எனக்கு ஒர்க் பண்றவங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் சேல்ஸ் டார்கெட்டோ இல்ல வந்து நீங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னா கேட்கவே மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். அதான் சொல்றேன், இது வரைக்கும் கால் உடைஞ்ச போது கூட எனக்கு பயம் இருந்துச்சு தவிர, அப்ப அதுக்கப்புறம் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா 2-3 மாசம் நடந்துச்சு. நான் இப்போ அந்த கேப் எனக்கு வந்து கடவுளா கொடுத்தாரு. ஒரு சில விஷயம் எனக்கு அனலைஸ் பண்றது. ஆமா, ஓகே இந்த கேப் உனக்கு தேவைடா அப்படின்னு அந்த மாதிரிதான். ஆனா அது வந்து அந்த விஷயத்துல வந்து என்னோட விஷயங்கள் என்னென்னலாம் அது பண்ணணுமோ அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இப்ப நான் இப்போ கூட மொபைல வச்சே நான் வந்து என்னோட கடைகளை வந்து நான் ரன் பண்ணிடுவேன். சூப்பர் சூப்பர். அந்த ஒரு செட்டப் வந்து பீப்புள் வந்து கனெக்ஷன் செட் ஆயிட்டாங்க. கனெக்ஷன் எகைன் நம்ம வந்து அவங்களோட நம்ம கனெக்டடாவே, அந்த கனெக்ஷன் வந்து நல்லா பாத்துக்கிட்டாதான் வரும். ஆமா, அந்த கனெக்டடாவே இருக்கணும். மோர் தென் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு நார்மல் பாண்டிங் அட்டாச், அவங்களோட மைண்ட் செட், ஹெல்த். ஸோ அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாம மற்ற இடத்துல போன ஒரு சில அவங்க வந்து ஐயோ இங்க போகணுமா ஒர்க் பண்ணுமான்றது இல்லாம ஏன் இங்க போற நம்ம கடை மாதிரி அந்த ஓனர்ஷிப்ல அவங்க ஒர்க் பண்ணாங்கனாலே ஒர்க் பண்ண வச்சாலே வந்து சூப்பர் குட். ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ உங்கள் ஃபேமிலி கிட்ஸ் எவ்வளோ சப்போர்ட், உங்களுக்கு கிட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அது அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு? ஃபேமிலி வந்து my wife again used to tell அவங்க வந்து நம்ம காஃபி ஷாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கூட நான் வந்து ஐயோ என்னப்பா நீ வேலன் காஃபி அது எல்லாம் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கு, நம்ம எல்லாம் எப்படி கடை ஆரம்பிச்சு பண்ண முடியும், நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே ஒரு அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதை பத்தி நான் சீரியஸா யோசிக்கல ஆக்சுவலா அந்த டைம்ல. பட் ஒரு ப்ராப்ளம், நம்ம ஒரு கார்னர்ல இருக்கும், ஒரு விஷயத்துல இருக்கோமோ தென் ஓகே பண்ணும்போது அன்பார்ச்சுனேட்டா நான் வந்து அந்த காஃபி ஷாப் பிசினஸே நான் பண்ணேன் நான். சோ அகைன் வந்து அந்த டைம்ல வந்து இட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ். லைக் அவங்க தான் அவங்களோட ஜுவல் கொடுத்தாங்க, என் வீட்டுல தான் சொல்லுங்க அப்பா அம்மாட்டான்னு கேட்க, அதனால வந்து ஆமா. சோ ஷி ஆல்சோ கேவ் ஜுவல். அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ப்ளஷ் பண்ணி எனக்கு ஒரு அமௌண்ட், என்னோட பிஎஃப் ஆல் தட் இஸ் தேர். என்னோட ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவன் ஸ்கூல்லயே வந்து லாஸ்ட் இன்னமும் ஹெட் மாஸ்டர் அவங்க கூட சேராது, நீ சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கூட ஏதாவது சுத்திட்டு இருப்பான். அந்த கனெக்ஷன் தான். அவன் இப்ப ஆஸ்திரேலியால இருக்கான். பட் அவன் தான் எனக்கு வந்து டக்குன்னு கேட்கும். அவன் நான் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா மணிலாம் கேட்க மாட்டேன், தயக்கமா இருக்கும். அவன் கேட்டவனே வந்து அவன் ஒரு 1.5 lakhs கொடுத்தான். இப்படிதான் வந்து என்னோட பேஸ் வந்து செட் ஆச்சு. அது மோர் தென் எனக்கு வந்து எனக்கு 2 பொண்ணு. எகைன் வந்து அது ஒரு கிஃப்ட் தான். ஆப்வியஸ்லி அது சொல்லுவாங்க, பட் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் வந்து அதை டிராவல் பண்ணிருக்கேன். என் ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்தும் போது எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒரு டக்குன்னு வந்துச்சு. என் 2வது பொண்ணு பிறந்தும் போது தான் அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் கெட் இன்டு பிசினஸ். மேபி அந்த ஒரு எல்லாமே வந்து என்னோட விஷயத்துல வந்து அதுவா வந்து நடக்க ஆரம்பிச்சது. அவங்களும் வந்து ஷீ இஸ் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் மை பேக்கரி யூனிட். ஸோ அதனால அப்படியே அந்த ஒரு கனெக்ஷன்ஸ்ல இட்ஸ் கோயிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த ஃபைனல் கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும்னா, ஒரு ஆஸ்பைரிங் பிசினஸ் பர்சன் இதெல்லாம் ஒரு 5 பாயிண்ட் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க என்ன சொல்லுவீங்க? புல்லட்டின் மாதிரி பண்ணணும்னா வந்துட்டு இந்த மைண்ட் செட் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மைண்ட் செட் இருக்கணும், இதெல்லாம் இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் இருக்கணும்னா வந்து உங்களுக்கு வந்து மனப்பக்குவம், மன தைரியம் வந்து ரொம்ப தேவை. ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்மளோட
ஃபேமிலிஸ் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனியா நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து we need to get into business. இப்போ நம்ம எப்படி ஒரு ஜேர்னி மாதிரிதான், லைக் நம்ம துறவரம் போறோம் இல்ல வந்து நாளைக்கு எங்கேயாவது ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னா ஓகே இதெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு வர மாதிரி தான் நம்ம வச்சுட்டு வரணும். ஓகே அதே மாதிரி வந்து அந்த பிசினஸ் பத்தி நல்லா ஸ்டடி பண்ணணும். வித்தவுட் நாலேஜ் வந்து யூ கான் கெட் இன்டு. இப்ப நம்ம ஒரு இன்ஸ்டா பேஜே நம்ம வந்து பண்றோம், ஒரு இன்ஃபுளுசர் ஆகணும்னா அந்த இன்ஃபுளுசர் நிறைய பேர் நம்ம பழகணும், அவங்க என்ன தெரியும். அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். சிலது வந்து இன்பில்டாவே உங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கும், அது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு என்ன திறமை இருக்கு, அந்த திறமையில வந்து நம்ம ஷைன் ஆகுமா அப்படின்றது நம்மளே வந்து எவாலுவேட் பண்ணணும். வாட் இஸ் மை பிளஸ், வாட் இஸ் மை மைனஸ்ன்றது யூ ரைட் டவுன் அண்ட் லிஸ்ட் டவுன். கண்டிப்பா அது பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அதுதான். ஓகே எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா வந்து you should not have a negative thinking. பாசிட்டிவ் மைண்ட்செட். ஆமா, பாசிட்டிவ் மைண்ட்செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டேக் எனி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பீப்புள் எவ்வளவுதான் ஸ்ட்ரகிள் ஆனாலும் என்னதான் இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை விடவே மாட்டாங்க. ஒரு நெகட்டிவா இருந்தாலும் அது வந்து அவங்க வந்து பாசிட்டிவா தான் they will think. ஓகே ஒரு பிசினஸ் பர்சனுக்கு வந்து அந்த மென்டாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே அதே மாதிரி வந்து யூ ஷுட் ஹேவ் அ மோர் ஆஃப் வந்து குட் பீப்புள் அரவுண்ட். நெட்வொர்க்கிங். ஆமா, ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம செட் பண்ணணும். வித்தவுட் யுவர் நெட்வொர்க் ஆர் எனிதிங் உங்களால பிசினஸே பண்ண முடியாது. அதனால நல்ல கனெக்ஷன்ஸ், நல்ல பீப்புள்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் வாஸ் அ நைஸ் டாக்கிங் வித் யூ சத்யனா. ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு நிறைய இன்புட்ஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கும்போது. ஸோ பாக்குறவங்களுக்கும் நிறைய ஆஸ்பைரிங் பிசினஸ் பீப்புளுக்கும் நிறைய இன்புட்ஸ் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்க ஃபியூ வேர்ட்ஸ் லாஸ்ட்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிச்சலாம். உங்களை பத்தி சொல்லணும்னா என்ன, யூ லைக் மை பிரதர். சீரியஸ்லி அந்த சிரிப்பு ரொம்ப அழகா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஒரு தம்பி இருக்கான், நான் சொல்லியிருக்கேன் இது முன்னாடி. ஆமா, கார்த்திக். என்ன ஒரு சிமிலர் ஃபேஸ், அதே எப்பதான் பார்க்கும்போதும் ஐ ஃபீல் ஒரு பிரதர்ஹுட் தான். ஓகே அதனால ரொம்ப நான் கம்ஃபர்டபுளா இந்த இன்டர்வியூல வந்து இருக்கேன். நான் சில ஒரு டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் எனக்கு சுத்தமா எதுவுமே இல்லை. இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் interview. Thank you. Thanks, man.